சண்டே பயங்கரமாக போர் அடிக்குது. வெறும் 500 பட்ஜெட்டில் எங்கேயாவது பீஸ்ஃபுல்லாக ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்பட்றீங்களா? நான் எதுக்குடா நடுராத்திரி எந்திரிச்சு சுடுகாட்டுக்கு போகிறேன், சண்டே அந்த 500 இருந்தால் போதும், கோட்டரும் கோழி பிரியாணி சாப்பிட்டு நான் வாட்டுக்கு சண்டே ஃபண்டே ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஃப்ரீயாக விட்டுருங்க. வெறும் 500க்கு பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா மதுரையிலேருந்து 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சிறுமலைக்கு செம்மையாக ஒரு ட்ரெக்கிங்கோட பீஸ்ஃபுல்லான ஒரு சிவன் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்பும்போது காலை சாப்பாடு முடிச்சுட்டு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக ஒரு கூல் கடையை பார்த்து நிப்பாட்டிட்டு பீஸ்ஃபுல்லாக ஒரு கூலை குடிச்சிட்டு பயங்கர அட்வென்ச்சராக 18 ஹேர்பின் பின் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணி மேலே போனதுக்கு அப்புறம் 2 வீலர் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கிட்டத்தட்ட நம்ம 1/2 மணி நேரம் மலையில ட்ரெக்கிங் பண்ணணுங்க. ஃபைனலா நம்ம மலை உச்சி அடைஞ்ச அந்த சிவன் கோயிலுக்கு போகும்போது இருக்க சந்தோஷம் இருக்கு, அதை கண்டிப்பா நம்மளால வார்த்தையால சொல்ல முடியாது. சுத்தி பாத்தீங்க அப்படின்னா பயங்கர கிரீன் ஃபுல்லா நம்ம மலையோட உச்சியில இருக்கும்போது பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். மேலே என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா பயங்கரமா பசிக்கும் இல்லையா? கீழே எப்பயுமே அகஸ்தியர் சுவாமி மடத்துல அன்னதானம் போட்டுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நம்ம போனோம் அப்படின்னாலே கூப்பிட்டு நமக்கு சாப்பாடு போடுவாங்க. அங்க போய் அன்னதானத்தை பயங்கரமா ஒரு வெட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி மதுரை ரீச் ஆயிட்டோம்.